புதன் அம்சம் பெற்ற மிதுன ராசி, இன்னொரு பக்கம் குரு அம்சம் பெற்ற தனுசு ராசி. ஸோ ரெண்டு பேருமே சேர்றாங்கன்னா அவங்களோட குணாதிசயங்கள் ஃபர்ஸ்ட் எப்படிலாம் இருக்கும்? மிதுன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர் எங்க போற அப்படின்னு கேட்டா தனுசுக்கு பிடிக்காது. எங்க போறன்னு கேட்காம சொல்லிட்டு போகாம இருந்தா மிதுன ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. ரெண்டு பேருமே ஒரு தினுசா இருக்கும் பொழுது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது சார்? தனுசு ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களும் சேர்றதே ஒரு தினுசா இருக்குது. சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை விட வாழ்க்கை அதை விட ஒரு தினுசா இருக்குது. அதை விட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெத்தது ஒண்ணு விதவிதமா தினுசா இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலச்சக்கரத்தினுடைய 3வது ராசி முயற்சிக்காக பிறந்தவர்கள், இணைப்புக்காக பிறந்தவர்கள், பிரிந்த சிதைந்த இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப உறவுகளை கூட மீண்டும் புத்துயிர் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ரெண்டு பேரோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு? ரொம்ப அறிவு இருந்தாலும் வேலைக்காகாது, ரொம்ப ஞானம் இருந்தாலும் குடும்பம் நடத்த முடியாது. அறிவும் ஞானமும் சமமாக கலந்திருந்தால் இவர்கள் வாழ்க்கையில அற்புதமான வாழ்வியல், நிறைய நல்ல ரகசியங்கள்லாம். அதாவது மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் அதை விட பெரிய மனுஷயா அப்படின்ற மாதிரி மிதுனம் தனுசும் சேரும் பொழுது அந்த பரஸ்பர நட்புங்கிறது வாழ்க்கை என்பது சொர்க்கமாக மாறும். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு சீரியஸ் தான் சார் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது, எப்போ சார் அந்த மிதுனம்கான அந்த ஒரு காம்போ சீரியஸ் சேர்க்கை ரகசியம் எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நம்ம மிதுனம் விருச்சிகம் பார்த்த வரைக்குமே எல்லாரும் பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா மிதுனம் தனுசு காம்போ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறதுமே அந்த சீரியஸ்ல தொடர்ச்சியா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்களோட இன்னொரு ராசிக்காரங்களோட சேரும்போது மனசு எப்படி இருக்கும், நட்பு எப்படி இருக்கும், அவங்களோட காதலா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படிங்க இருக்க போகுது, அந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஒரு அழகான ஒரு பதில் சொல்ல போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பக்கம் புதன் அம்சம் பெற்ற மிதுன ராசி, இன்னொரு பக்கம் குரு அம்சம் பெற்ற தனுசு ராசி. ஸோ ரெண்டு பேருமே சேர்றாங்கன்னா அவங்களோட குணாதிசயங்கள் ஃபர்ஸ்ட் எப்படிலாம் இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி, அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆட்சி கிரகம், ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகம்ங்கிறது புதன் பகவானா வர்றாரு. புதன் இல்லைன்னா இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுற கம்யூனிகேஷன் கூட கிடையாது. புதன் தான் பேச்சுக்கான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சை வளவள குலகுலன்னு பேசிட்டு இருந்தா யாருக்கும் பிடிக்காம போயிடும். அறிவுபூர்வமாக பேசக்கூடியவர்கள், ஆழ்ந்த கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவங்க, உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடியவர்கள், நிறைய விஷயங்களை கிரகித்து படித்து தெளிந்து அதை கடத்தக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் ராசி அப்படின்னு சொன்னா மிதுன ராசிக்காரர்கள். காலச்சக்கரத்தினுடைய 3வது ராசி முயற்சிக்காக பிறந்தவர்கள், இணைப்புக்காக பிறந்தவர்கள், பிரிந்த சிதைந்த இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப உறவுகளை கூட தன்னுடைய பேச்சு சாதுரியத்தனத்தால மீண்டும் புத்துயிர் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசிக்காரர்கள். அறிவுக்கு சொந்தக்கார கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனை அம்சமாக பெற்றவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இந்த பக்கம் தனுசு ராசி, நாங்க என்ன சும்மாவாயா, காலச்சக்கரத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் அப்படின்னு பேரு. ஒரு மனிதன் பேசுறதுக்கு ஒரு புகழ் கிடைக்கணும்ல, பேசுறதுக்கு ஒரு வேல்யூ வேணும்ல, பேசுறதுக்கு ஒரு மதிப்பு வேணும்ல, அதை கொடுக்குற செவத்துக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா என்னையா மதிப்பு இருக்க போகுது? உன் திறமை 4 ரூமுக்குள்ள இருந்தா என்னையா மதிப்பு இருக்க போகுது? பொது இடத்துல ஒரு பரிசு கிடைக்குது, ஒரு வெகுமதி கிடைக்குது, ஊரே உங்களை கொண்டாடுது அப்படின்னு சொன்னா அந்த அறிவு ஞானம் கலந்ததாக இருக்கும்போது, அந்த அறிவு இன்னொருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய சக்தியாக இருக்கும்போது, அந்த அறிவு இன்னொருத்தருக்கு வழிகாட்டியாக இருக்கும்போது அது புகழ் அடையுது. ஆக அதை சொல்லக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லும்போது தனுசு ராசிக்காரர்கள். நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் புதனுடைய ஆளுமைன்னு சொல்லக்கூடிய அறிவும், இன்னொரு பக்கம் குருவினுடைய ஆளுமைன்னு சொல்லக்கூடிய ஞானமும் சேர்ந்த ஒரு அற்புதமான கலவை தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அடே அப்பா, மிதுன ராசிக்காரர்கள் கேட்க 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 என்ன வேணாலும் கேட்டுக்கியா, அவ்வளவுக்கும் எங்கள்கிட்ட பதில் இருக்கியா அப்படின்னு சொல்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் பதில் சொல்ல சொல்ல, இப்படியா நான் இப்ப மடக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சு திறமையால அடுத்தடுத்த கேள்விகளை அடுக்கடுக்காக சாதுரியத்தனத்தால ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா மிதுன ராசிக்காரர்கள். ஆனா இந்த ரெண்டு காம்போலையும் ஒரு சிக்கல் இருக்குங்க. ஒண்ணு புதன், இன்னொன்னு குரு. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ரெண்டும் பகைத்தன்மையை பெறும். ஒரு விதத்துல புதன் பகவான் குருவிற்கு ஒரு அம்ச உறவு முறைகள்ல வருவார். அது சில ஜோதிட நுணுக்கம் இருக்கு. அதனால பகைத்தன்மை இந்த கிரகங்களுடைய அமைப்புகள்ல ஏற்படும். ஆக இந்த அமைப்பு பெற்றவர்கள் சில நேரங்கள்ல காதல், நீங்க சொல்ற மாதிரி குடும்பம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதற்கு பின்னாடி வரக்கூடிய சமாதானங்கள்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும். ஏன்னு சொன்னா ரொம்ப அறிவு இருந்தாலும் வேலைக்காகாது, ரொம்ப ஞானம் இருந்தாலும் குடும்பம் நடத்த முடியாது. அறிவும் ஞானமும் சமமாக கலந்திருந்தால் இவர்கள் வாழ்க்கையில
அற்புதமான வாழ்வியல், நிறைய நல்ல ரகசியங்கள்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய சந்தோஷங்கள்லாம் கிடைக்கும். அதே போல ஜோதிடப்படி கிரகங்களையே நாங்கள் வந்து நீர், நிலம், நெருப்பு, பஞ்சபூத தத்துவங்கள்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுல மிதுன ராசிக்காரர்கள் காற்று தத்துவத்திலையும் தனுசு ராசிக்காரர்கள் அக்னி தத்துவத்திலையும் வர்றாங்க. இந்த காற்றும் அக்னியும் சமநிலையில் இருக்கும்போது ஜோதியாக மாறும். ரொம்ப ஜோதி கம்மியா இருக்குது, காத்து அதிகமா இருக்குன்னா அணைஞ்சு போயிருமியா அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய பேச்சு திறமையால ஓவரா போட்டு கண்ட்ரோல் பண்ணா தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டப்படுவாங்க. அதே போல தனுசு ராசிக்காரர்களுடைய அக்னி தன்மையை ஓவரா ஊதி வளர்த்தாலும் நாடு தாங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த 2 ராசிக்காரர்களுடைய நுட்பமே புதன் குரு எப்படி அவங்க அதை கையாளுறாங்க, தன்னுடைய அறிவை எப்படி பயன்படுத்துறாங்க, தன்னுடைய ஞானத்தை எப்படி இன்னொருத்தருக்கு கடத்துறாங்கிற ஒரு அற்புதமான காம்போ தான் மிதுனம் தனுசினுடைய காம்போ. ஸோ மிதுனம் வந்து காற்று தத்துவம் சொல்லியிருக்கோம். ஸோ தனுஷு வந்து நம்மளுடைய அக்னி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அக்னி தத்துவம்னாலே அந்த ஒரு ஜோதி, அந்த தனுசுன்ற அந்த ஒரு ஜோதியை கண்டிப்பாக மிதுனமோடைய அந்த காற்று, அந்த ஒரு எனர்ஜி வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு டைமும் வந்து காற்று இருந்தால் தான் அந்த ஜோதி பிரகாசமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஓவராகவும் காற்றடிச்சிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு நட்பை பாராட்டுறதா இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஒரு இடத்துலங்க 4 பேர் உட்காந்துருக்கையில யாருமே வாயை திறக்கலைனாலும் அந்த இடத்துல முதல் ஆளா பேசுறது, அதை கலகலப்பாக்குறது, அந்த இடத்துல ஒரு கலாட்டாவை உண்டு பண்றது. கலாட்டானா சண்டை சச்சரவு கிடையாது, ஏன் உம்முன்னு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையே ஒரு அப்படியே ஜிகுன்னு மாத்துற ஒரு டைப் வந்து மிதுன ராசிக்காரர்களுடைய டைப்பு. ஆக தனுசு ராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது மிதுனம் என்ற அறிவுக்கு ஒரு ஞானத்தை பார்த்த மாதிரியான ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு ஜோதியை பார்த்த மாதிரியான ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் கிடைக்கும். தனுசுக்குமே மிதுனத்தை பார்க்கும்போது சுதந்திர பிரியர்கள் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரருக்கு மிதுனத்தை பார்க்கும்போது அந்த சுதந்திரத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு உறவு கிடைச்சதா ஒரு ஃபீலிங். முதல்ல பேசக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பேசி பேசி பழகி பழகி அவங்க சொல்ற கருத்துக்களை எல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியா, ஏன்னா ஏற்கனவே ஞானம் கொண்ட தனுசுக்கு மிதுனத்தினுடைய அறிவு கடத்தப்படும் பொழுது அது ரொம்ப ஒரு பக்குவமான ஒரு நிலையா இருக்கும். இளம் வயதினர் கூட நல்லா படிக்கிறவங்களா இருக்காங்க, ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் அந்த தனுசு ராசிக்காரர்கள் மேல ஒரு ஈர்ப்பாவாங்க. தனுசு ராசிக்காரர்களும் இந்த சின்ன வயசுல இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க, இவ்வளவு அழகா பேசுறாங்க, கூச்சப்பட மாட்டேங்கிறாங்க, தயக்கமா இருக்க மாட்டேங்கிறாங்க, ஈஸியா ஃபிளெக்சிபிலிட்டியா பழகுறாங்க, நிறைய விஷயங்களை சொல்றாங்க, டபுள் மைண்டடா சில நேரங்கள்ல இருந்தாலும் கூட அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இது ரெண்டுமே ஒரு சமநிலையில இருக்கணும். காத்து ஓவரா புயலாவும் மாறிடக்கூடாது, ஃபயர் பிடிச்சிக்கிட்டு எரியுங்கிற மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்துல பேசுறது ஓவரா இவர்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஃபீல் ஆனா கூட அவங்களுடைய சுதந்திரத்தை இவங்க கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட தனுசு ராசிக்காரர்களுடைய குணம் என்னன்னா நேர்மையா பேசணும், நேருக்கு நேரா பேசிடணும், படக்குன்னு பேசிடுவாங்க. அக்னி தத்துவங்கிறதுனால வெளிப்படையா பேசிடுவாங்க. அந்த ஒழுக்கம் அந்த தன்னம்பிக்கையெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால விட்றா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைப்பா இவங்க இருப்பாங்க. தனுசு பேசக்கூடிய சில வார்த்தைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்திலே கசப்பாக தெரியும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பேசக்கூடிய அந்த பேச்சு என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓவரா என்னை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியும். எதிரெதிர் ராசிகளாக காலச்சக்கரத்திற்கு மிதுனம் என்ற உபய ராசிக்கு தனுசு என்ற ராசி பாதக ராசியாக வர்றதுனாலையும், தனுசு ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசி பாதக ராசிக்காரர்களாக வர்றதுனாலையும் இவங்க எனக்கு ஏதோ கெடுதல் பண்றாங்களோ, இவங்க ஏதோ என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோ, இவ்வளவு வேகமான வார்த்தைகளை விடுறாங்க, இவ்வளவு கசப்பா பேசுறாங்க அப்படின்னு தோணும். ஆரம்பத்தில் தனுசு பேசக்கூடிய சில வார்த்தைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கசப்பாக தெரிந்தாலும் கூட அதுதான் இவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயங்கிறது போக போக பழக பழக தான் தெரியும். ஆக இந்த 2 ராசிக்காரர்களும் இந்த குணத்தோட அடுத்து அடி எடுத்து வைக்கக்கூடிய சுவாரஸ்யம்தான் விதியின் வட்டம்னு சொல்றது. ஒரு திருமணமா இருக்கலாம், ஒரு நட்பு வந்து ஒரு காதலாக மாறலாம், அந்த காதல் மன வாழ்க்கையாக போகலாம், குடும்பம் நடத்தலாம். இது எல்லாமே விதிவசம்னு சொல்றோம். சுய ஜாதகத்துல நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் கிரக இணைவுகளை நம்ம பார்க்கணும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை, புனர்பூஷம், மிருகசீட நட்சத்திரமும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரத்தினுடைய பொருத்தங்கள் தினம் கணம் மகேந்திரம்னு பிரிக்கிறோம். அந்த அமைப்பை பொறுத்து தான் திருமண பந்தத்தை குறிக்கிறாங்க. நாங்க காதல் பண்றோம்யா, பிடிச்சிருக்கியா, எங்க குணம் எங்களுக்கு பிடிச்சிருக்கியா, அவருடைய குணம் எங்களுக்கு பிடிச்சிருக்கியா, அல்லது தெரியாமலேயே சேர்ந்துட்டோம்யா அப்படின்னு சொல்லும்போது ஒருவருடைய குணத்தை இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை வந்து சொர்க்கமா இருக்கும். அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் இந்த குணத்தெளிவுகள்னால மிதுன ராசிக்காரர்களுக்கும்
தனுசு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமா தெளிவு கிடைக்கும். ஸோ மிதுனத்துக்கும் தனுசுக்கும் அந்த ரெண்டு ஒரு விஷயம் தான், அந்த ஒரு அறிவு அதிகமானாலுமே ஞானம் அதிகமானாலுமே அந்த ஒரு ஏதோ ஒரு இடத்துல சங்கடங்கள் வந்து ஏற்படலாம். ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக அந்த ரெண்டு ராசிக்காரங்களும் இணையும் போது ஒரு சிக்கல் இருக்கிறதுனால இவங்க காதல் வாழ்க்கைக்கு வந்து இப்போ போகிறாங்க. ரெண்டு பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பிடிச்சிருச்சு சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, லவ் பண்ணுறான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம், இல்லை ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார், இந்த திருமணத்துக்கு போகுமான்னு தெரியல, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரர்களுடைய அந்த திறமை வந்துங்க, தனுசு ராசிக்காரர்கள் பேசுறதெல்லாம் ஒரு தினுசாவே இருக்கும். நீ என்ன தினுசா வேணாலும் பேசிக்க, அதை கண்ட்ரோல் பண்ற கேட்ட திறமை இருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த மிதுன ராசிக்காரர்கள் தனக்கே உண்டான ஜாலி டைப், தனக்கே உண்டான நகைச்சுவை, அந்த புதனுக்கே உண்டான ஃப்ளெக்சிபிலிட்டி, இடத்திற்கு தகுந்தாற் போல் குறிப்பறிந்து செயல்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களை டீல் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய சுதந்திரத்தை மட்டும் டச் பண்ணாமல் இருந்தாங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் இவங்களுடைய பேச்சுக்கு அடிமையாயிடுவாங்க. இவங்களுடைய சுதந்திரம் லேசாக கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சா எங்கே போகிற, என்ன பண்ணுற, அதை பண்ணுற, இதை பண்ணுறன்னு மிதுன ராசிக்காரர்கள் தன்னுடைய கேள்வி கணைகளால் தொடுக்க ஆரம்பித்தா, ஞானத்தில் இன்னும் கொஞ்சம் அறிவை சேர்க்க ஆரம்பித்தா, தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அப்புறம் காலத்தின் கட்டாயம், விதியினுடைய அம்சம், தனுசு ராசியினுடைய குரு பகவானுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புனர்பூஷ நட்சத்திரம் மிதுனத்தில் இருக்கிறதுனாலையும், மிதுனத்திற்கு ஆதிக்க கிரகம் என்று சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுடைய 3 நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரம் மீன ராசியில குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனாலையும், நட்சத்திரத்தில் இங்கே ஒரு பரிவர்த்தனை இருக்கிறதுனால என்ன சண்டை ஓட்டாலும் நீ உன் அறிவு எனக்கு வேணும், என்ன சண்டை ஓட்டால் ஏன் ஞானம் உனக்கு வேணும்யா, என்ன சண்டை ஓட்டால் ஏன் தயவு உனக்கு வேணும், உன் தயவு எனக்கு வேணுங்கிற பாசம் நேசம் இவர்களை வாழ வைக்கும். ஆக மிதுன ராசிக்காரர்களுடைய பேச்சு ஆரம்பத்திலே தனுசு ராசிக்காரர்களுக்கு சுதந்திரத்தை கட்டுப்படுத்துற மாதிரி தெரிந்தாலும் கூட தனுசு ராசிக்காரர்களுடைய நேர்மையும், தனுசு ராசிக்காரர்களுடைய அந்த மிதுன ராசிக்காரர்கள் பேசக்கூடிய அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய மனசு, மிதுனம் பேசக்கூடிய அந்த ஜாலி, தனுசு சிரிக்கக்கூடிய அந்த முக பாவனை, தனுசு ஏத்துக்கக்கூடிய அந்த குணாதிசயம், மிதுனம் பேசக்கூடிய அந்த அறிவு, ரெண்டு பேருக்கும் சுவாரஸ்யமா இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஒரு காதல், நட்பு என்பது ஒரு காதலாக மாறி நிச்சயமா எத்தனை சண்டை இருந்தாலும் வாழ்வோம்யா அப்படிங்கிற ஒரு துணிவை தனுசு சொல்லும், வாழ்றதுக்கு வழிய சொல்லியா அப்படின்னு மிதுனம் கேட்கும். ஆக ரெண்டுமே பிரியும் நிலையில் இருந்தாலும் கூட பேசினால் அந்த சண்டை கூட மிதுனமும் தனுசுக்கும் சமாதானமாகும். அந்த பேச்சுங்கிறது அழகா அளவா இருந்தா சமாதானம் என்பது கூடிய விரைவில் நடக்கும். இல்லைன்னா தனுசு ராசிக்காரர்கள் ஒரு தினுசா கோவப்படுவாங்க, மிதுன ராசிக்காரர்கள் அதை பேசுறதுக்கு ரொம்ப தினுசா கஷ்டப்படுவாங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க தினுசா மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு தினுசா இருக்கும் பொழுது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை லைஃப்ல சேர்ந்துட்டவங்க, கல்யாண வாழ்க்கையில் இருக்கவங்க, இது எப்படி இருக்க போகுது சார்? தனுசு ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களும் சேர்றதே ஒரு தினுசா இருக்குது, சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை விட வாழ்க்கை அதை விட ஒரு தினுசா இருக்குது, அதை விட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெத்தது ஒன்று விதவிதமா தினுசா இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுனங்கிற அந்த அறிவும் தனுசுங்கிற ஞானமும் கலந்த கலவையில ஒண்ணு பிறக்கும் பாருங்க, அது படுத்துற பாடு இருக்கே அப்பா அப்படின்ற மாதிரி புது ப்ராடக்டா இருக்கும் அந்த மிதுனமும் தனுசும் சேர்ந்தவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அறிவும் ஞானமும் பெற்ற குழந்தை. ஆக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க அவங்களுடைய ஜாலி, அவங்களுடைய அந்த எல்லா விஷயமே ஒரு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, கம்யூனிகேஷன் பண்ணுறது, பேசாமல் கோவச்சுக்கிட்டு தெரிஞ்சாலும் என்ன பெரிய முனைச்சிட்டு போறீரு அப்படின்னு கூப்பிட்டு திரும்ப சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு டைப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அது பிடிக்கும். நான் அப்படியே கோவக்கார மாதிரி இருப்பேன், பேசாத மாதிரி இருப்பேன், நைட்டில் பேசிட்டு காலையில் ஒரு தினுசா பேசுவேன், ஆனாலும் நீ வந்து முதல்ல பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பேசுறதுனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, போய் தொலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்பு மிதுன ராசிக்காரர்கள். ஆக இந்த ரெண்டு பேருமே அடிச்சுக்குருவாங்க, பிடிச்சிக்குருவாங்க, அதுக்கப்புறம் பேசியே சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு திறமை இருக்கிறதுனால குடும்பத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம், சும்மா இருக்க நேரங்களில் மிதுன ராசிக்காரர்கள் எப்படி முன்னேற்றலாம், அடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி வழி நடத்தலாம், இது பிறக்கும் போது இவ்வளவு பிரைட்டா இருக்குது ஐயா, நம்மளை விட ஒரு படி கூட இருக்குது, இதற்கான எதிர்காலத்தை எப்படி திட்டமிடலாம் அப்படிங்கிற குடும்ப பொறுப்புகளை மிதுன ராசிக்காரர்கள் அதிகமாக பேசுவார்கள். தனுசு ராசிக்காரர்கள் நீ பேசிக்கிட்டே மட்டும்தான் இருக்கிற, செயல்ல காணா, நான் செயல்ல செய்து காட்டுறேன்னு சொல்லிட்டு தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய அதீத உழைப்பை காட்டுவாங்க. தன்னுடைய அதீத உழைப்பை குடும்ப நேரத்தை விட்டு விட்டு தனுசு ராசிக்காரர்கள் காட்டும் பொழுதுதான் மிதுன ராசிக்காரர்களிடம் பேசுவதற்கு நேரம் கொடுக்காத போதுதான் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு நான் அதை செஞ்சு காட்டுவேன்னு பிடிவாதமா உட்காரும் பொழுதுதான் மிதுன ராசிக்காரர்கள் நீ ஓம் பாதையில மட்டுமே போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய குணாதிசயங்கள் பிறக்கும் பொழுது மட்டும்தான் மிதுனத்தினுடைய பேச்சுக்கு தனுசு மதிப்பு கொடுக்காத நேரத்தில் தான், தனுசினுடைய சுதந்திரத்தை மிதுனம் கட்டுப்படுத்த நினைக்கும் பொழுதுதான், தனுசினுடைய வருமானத்தை மிதுனம் கணக்கு கேட்கும் பொழுதுதான், மிதுனத்தினுடைய கணக்கை தனுசு கிரகிக்க முடியாம என்னை கட்டுப்படுத்துறியங்கிற கடுப்பு வரும் பொழுதுதான் ரெண்டு பேருக்குள்ளையும் ஒரு சண்டை வருது. அந்த சண்டை வந்து பேசி 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 மிதுனம் பெருசாக நினைக்கும், பெருசா ஆக்கிடுவாங்க.
தனுசு ராசிக்காரர்கள் அவங்க பேச 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 நெருப்பு ராசிங்கிறதுனால கொஞ்சம் லக்னம் பலவீனமாக, லக்னாதிபதி பலவீனமாக இருப்பவர்கள் அவர்களுடைய பேச்சுக்கு ஒத்துப்போவார்கள். மிதுன ராசிக்காரர்கள் வெட்டியா பேச மாட்டாங்க, நியாயமா கேட்குறாங்க, கணக்கை கரெக்டாக கேட்குறாங்க. தனுசு ராசிக்காரர்களும் பொய் சொல்ல மாட்டாங்க, அதனால மாட்டிக்கிடுவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் மறைக்க மாட்டாங்க, அதனால மாட்டிக்கிடுவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் நழுவ மாட்டாங்க, அதனால மாட்டிக்கிடுவாங்க. மிதுன ராசிக்காரர்கள் பாயிண்ட்டை கார்னர் பண்ணிடுவாங்க, அதனால மாட்டிக்கிடுவாங்க. ஆக 2 பேருக்கு இடையிலையும் ஒரு கம்யூனிகேஷன் சிக்கல்கள் என்பது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் உருவாகும். மிதுன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர் எங்க போற அப்படின்னு கேட்டா தனுசுக்கு பிடிக்காது. எங்க போறன்னு கேட்காம சொல்லிட்டு போகாம இருந்தா மிதுன ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. ஆக இந்த 2 பேருமே கேள்வி கணைகளை தொடுக்கும் பொழுதுதான் தனுசு என்ற வில் அம்பு மிதுனத்தின் மேல் பாயும் பொழுதுதான், தனுசினுடைய வார்த்தை மிதுனத்தினுடைய இதயத்தை காயப்படுத்தும் பொழுதுதான் 2 பேருக்குள்ளேயும் சண்டையே அதிகம் வருது. அந்த சண்டை மிகப்பெரிய சண்டையாக வந்துச்சுன்னு சொன்னால் அது தசாபுத்தி தான். தசாபுத்தி கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சுன்னா சண்டையிலும் கூட பிறகு சமாதானங்கள் இந்த ராசிக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு 35க்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ மேரேஜ் ஆகிருக்காங்கன்னா, இப்போ ஆண்கள் வந்து மிதனமாக இருக்காங்க, இல்லை பெண்கள் வந்து ஒரு தனுசு ராசியாக இருக்காங்கன்னா என்னோட ஃப்ரீடம் வந்து டச் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னது அப்படியே நடக்குது சார் எங்களுக்கு. ஏன்னா இவங்க வந்து அந்த கேள்வி கேட்குறதோ, இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகாமல் இருக்கிறதோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் வருது. அதுவும் மிதுனம் தனுசு காம்போல நிறையவே வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு சண்டைகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கையே தினுசாக இருக்கும்போது சண்டைகளும் தினுசாக தான் வரும். எந்தெந்த ரூபத்தில் சண்டைகள் வந்து உருவாகும் சார்? ஒன்றும் கிடையாது. அதாவது ஈகோ வந்து அதிகமாயிடும் 2 பேருக்கும். நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், நீ சொல்கிறத நான் கேட்கணுமா, நான் சொல்கிறத நீ கேட்கணுமா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அதிகமாக வந்துடும். பொதுவாக வந்து மிதுனத்திற்கும் தனுசுக்கும் குழந்தைகள்னால தான் அதிக சண்டைகள் வரும். அந்த குழந்தைய கேர் பண்ணுறது மிதுன ராசிக்காரர்கள் வந்து பேசி சமாதானப்படுத்தணும்னு நினைப்பாங்க. தனுசு ராசிக்காரர்கள் கட்டுப்படுத்தி சமாதானப்படுத்தணும்னு நினைப்பாங்க. சுதந்திரத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்டுப்படுத்துவாங்க தனுசு ராசிக்காரர்கள். நீ சுதந்திரம் கொடுத்து கெடுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்திற்குள்ளே சண்டை வருவது மிதுனத்திற்கும் தனுசிற்கும் ஈகோ பிரச்சனையினால அதிகமான சண்டைகள் சச்சரவுகள் அவங்களுக்குள்ள வரும். மிதுனத்தை தனுசு சந்திக்கும் பொழுதோ, தனுசை மிதுனம் சந்திக்கும் பொழுதோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை சந்திக்கும் பொழுது உங்கள் அறிவிற்கு ஒரு ஞானம் கிடைக்குது, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி கிடைக்குது, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு சக்தி கிடைக்குது. அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களை சந்திக்கும் பொழுது அவங்களுடைய அறிவு உங்களுக்கு புகழ் கொடுக்குது, உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வருது. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஜோதி கூட யாக வேள்வியாக மலருது, யாக வேள்வியாக வெளிச்சம் தருது, பல பேருடைய குறைகளை நீக்குது, கஷ்டத்தை நீக்குது. ஆக மிதுனத்தினுடைய சந்திப்பும் தனுசனுடைய சந்திப்பும் காற்றும் அக்னியும் இந்த 2ம் சமநிலையில் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் வெளிச்சமாக மாறுது. இந்த 2 பேருக்குள்ள வேற யாராவது வந்துடாம இருந்தா மட்டும்தான் மிதுன ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் எப்பொழுதுமே ஜோதியாக இருக்க முடியும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை டபுள் மைண்டடாக சில நேரங்களில் சிந்திப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை நேற்று ஒன்று பேசுகிறேன், இன்னைக்கு ஒன்று பேசுகிறேன், நாளைக்கு நீ என்ன பேசுவியோன்னு அவநம்பிக்கை வச்சிருவாங்க. ஆக தனுசினுடைய அவநம்பிக்கை மிதுனம் தன்னுடைய பேச்சால கெடுத்துடக்கூடாது, தன்னுடைய வெகுளித்தனத்தினால கெடுத்துடக்கூடாது. தனுசு ராசிக்காரர்களும் ஒரு தப்பு தானே, ஒரு விஷயம் தானே நினைச்சிட்டு இவங்க காலம் முழுசும் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு குண்டக்க மண்டக்க மைண்டுக்குள்ள ஏற்றிக்கிட்டு இதுதான் பிடிச்ச பிடிவாதமாக இருக்கும் பொழுதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களை கண்டா பிடிக்காம போயிருது. நீ ரொம்ப சுதந்திரத்தை விரும்புற, அதே நேரத்தில் இன்னொருத்தர் சுதந்திரமும் ரொம்ப முக்கியம், நீ பேச்சை ரசிக்கிற, அதே நேரத்தில் இன்னொருத்தருடைய பேச்சு வந்து காயப்படுத்திடக்கூடாதுங்கிறத நினைக்க மாட்டேங்கிற, உன் பேச்சு என் மனசை காயப்படுத்திங்கிறத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. மிதுன ராசிக்காரர்கள் பலவீனப்படும் நிலையில் தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய வார்த்தை அம்புகளை தொடுத்தால் மிதுன ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் பிரிஞ்சிருவாங்க. அதே நேரத்தில் 2 பேரும் உட்கார்ந்து பேசுனா, 2 பேரும் பேசுறத புரிந்து கொண்டால் மிதுனம் பேசக்கூடிய பேச்சை தனுசு ராசிக்காரர்கள் சமாதானமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு கட்டத்தில் ஏன்னு சொன்னா விட்டு கொடுக்கும் தன்மையும் பெருந்தன்மையும் மன்னிக்கும் குணமும் தனுசிற்கு உண்டு. தனுசு விட்டு கொடுப்பதையும் மன்னிக்கிறதையும் சந்தோஷப்படுறதுக்கு ஏத்துக்கிற தன்மை மிதுனத்திற்கு உண்டு. அதாவது மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் அதை விட பெரிய மனுஷையா அப்படின்ற மாதிரி மிதுனம் தனுசும் சேரும் பொழுது அந்த பரஸ்பர நட்புங்கிறது வாழ்க்கை என்பது சொர்க்கமாக மாறும். ஸோ மிதுனமும் தனுசும் வந்து உட்காந்து பேசினாலே, ஏன்னா கம்யூனிகேஷனுக்கு பேர் போன ராசி, உட்காந்து பேசினாலே அந்த ஒரு சமாதானம் கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க. எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ டேரெக்டாக அந்த திருமண வாழ்க்கைக்கு நாங்கள் போகலாமா அப்படின்னு பல பேர் மனதில் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மிதுன ராசிக்காரர்கள் பேசுறதுக்கு தயார் தான், தனுசு ராசிக்காரர்கள் உட்காந்து கேட்கணுமே, பேசுறதுக்கு நாக தயார் தான், ஆள் உட்காரணும்ல, சுற்றிக்கிட்டே இருந்தா எங்கிட்டு போய் பேசுறது அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்கள். சரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த நட்போ காதலோ திருமண வாழ்க்கையில் இருக்காங்களோ சில சண்டை சச்சரவுகள்லாம் வருது. திருமண வாழ்க்கைக்குள்ளன்னு போகும் பொழுதுங்க
பொதுவாக நட்சத்திர பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். 2 ராசிகள் என்பது மனதை குறிக்கக்கூடியது. 2 ராசிகள் என்பது உங்களுடைய குணத்தை குறிக்கக்கூடியது, உங்களுடைய உடல் மொழியை குறிக்கக்கூடியது. அது மட்டும் வாழ்க்கையை குறிக்குமா அப்படின்னு கேட்டால் தசாபலன்கள்னு ஒன்று இருக்குது, லக்னத்திற்கு 7ஆம் இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு திருமண பொருத்தத்தை பார்க்கும் பொழுது இந்த 2 ராசியை எடுத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி, தனுசு ராசி 7வது ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 7வது ராசி சமசப்தம ராசி தானே, உத்தமம் யா, ராசி பொருத்தம் இருக்கியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராசி பொருத்தம் என்பது மன ஒற்றுமை, 2 பேருக்கும் நல்லா இருக்கும் யா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராசி அதிபதி சம்பந்திகளுடைய நட்பு பொருத்தம் 2க்கு இல்லை. இவங்க 2 பேரும் சண்டைக்கு பின்னாடி சமாதானம் ஆகணும்னு நினைச்சாலும் கூட திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த 2 சம்பந்தப்புறம் இருக்கு பாருங்க, பொண்ணு வீட்டு சைடில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா, மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா, இவங்களை மட்டும் பேசவே விட்டுறக்கூடாது. மிதுன ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும், ஐயா நீங்க 2 பேரும் சமாதானம் ஆவீங்க, நீங்க 2 பேரும் பேசணும்னு நினைப்பீங்க, நீங்க 2 பேரும் பிள்ளைகளுக்காக வாழணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த 2 பேருக்கு, அந்த 2 குடும்பத்தவர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஈகோ பிரச்சனையினால உங்க 2 பேரையும் சேர விடாம அவங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, நீங்க பாதிக்கப்பட்டு போயிருவீங்க. ஆக மிதுனம் தனுசு என்பது ராசி பொருத்தத்திற்கு ஒத்து வரக்கூடிய பொருத்தம். ராசி அதிபதி சம்பந்திகள் நட்புக்கு ஒத்து வராத பொருத்தம். அவங்களுக்குள்ள 1008 ஈகோ இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் அது உங்க பாடு 10 லட்சம் யான்ட்டு மிதுனமும் தனுசும் தனியாக வாழ நினைத்தால், தனியாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை என்பது சொர்க்கமாக மாறும். இதை பார்க்குறவங்க ஐயா தனி கொடுத்துன போக சொல்லி இப்பயே குடும்பத்தை அத்தூரணின்னு சொல்லுவாங்க. ஆக மிதுனம் தனுசு காம்போ என்பது தனியாக வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். சம்பந்திகளோடு இணைந்து வாழும் பொழுது அளவோடு வைத்து கொண்டால் வாழ்க்கை என்பது மிதுனம் தனுசுக்கு வளமாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லும் போல அந்த ஒரு குடும்பத்தோட ஈகோ வந்து இவங்களை வந்து டச் பண்ணாமல் இருந்தாலே லைஃப் சூப்பராக இருக்கும்னு சொன்னீங்க. ஒரு வேளை பண்ணிட்டாங்கங்க, நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கோம், ஏதோ ரூபத்தில் பிரச்சனைகளாகவே வந்துட்டு இருக்கு, எங்களுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன சொல்லலாம்? பொதுவாக இறை வழிபாடுகள் ஸ்தலங்களை நம்ம சொல்லுவோங்க. ஆக மிதுனம் என்பத ராசிக்கு வந்து அப்பொழுது நடக்கக்கூடிய தசாபலன்கள், திருமண வாழ்க்கை நேரத்தில் 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒன்று பிறக்கிறாங்க. மிருகஷீடத்தில் பிறந்திருந்தா செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை திருமண வயதில். திருவாதிரையில் பிறந்திருந்தா ராகு திசை, குரு திசை. புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா குரு திசை, சனி திசை, புதன் திசை. இப்படி தசாபலன்கள். தனுசுக்கும் சில தசாபலன்கள், மூலம் பூராடம் உத்திராடத்து இருக்கு. இந்த 2 தசாபலன்களுடைய அமைப்பு எங்க இருக்கு லக்னத்தை பொறுத்துங்கிறத எடுத்துக்கிட்டு அதற்கு தகுந்த ஆலய வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் செய்யும் பொழுது மேக்சிமமான பிரச்சனைகள் குறையும் என்பது நம்பிக்கை. அதை செய்யும் பொழுது மிதுனம் தனுசு என்பது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மனப்போராட்டம், செல்வ வள போராட்டம், புத்திரர்கள் வழியில் இருக்கக்கூடிய போராட்டம், சம்பந்திகள் வழியில் இருக்கக்கூடிய போராட்டம் என்பது நிறைவுக்கு வரும். நல்ல நிலைமை என்பது வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும். தெய்வ வழிபாடு மட்டுமே தனுசு ராசிக்காரர்களை சீர்படுத்தும். அதீத நம்பிக்கை மட்டுமே மிதுன ராசிக்காரர்களை சீர்படுத்தும். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு தெய்வ வழிபாடு நம்பிக்கையோட நம்ம சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரிலேட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டு அவங்க தனித்து வாழ்ந்தாங்கன்னா லைஃப் வந்து சூப்பராக இருக்குங்க. ஏன்னா கம்யூனிகேஷனுக்கு பேர் போன ராசிகள் ரொம்ப அருமையான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சீரியஸில் மிதுனம் தனுசு நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த சீரியஸில் நம்ம மிதுனம் மகரம் பார்க்க ரெடியாக இருக்கும். பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.